ரத்னபுரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான கிராமம் இருந்துச்சு. அந்த கிராமத்தை ஒட்டி ஒரு பெரிய காடு. அங்க இருக்கிற மக்கள் அந்த காட்டுக்கு போகவே ரொம்ப பயப்படுவாங்க. ஏன்னா அந்த காட்டுக்குள்ள இருந்த ஒரு பாலடைஞ்ச மண்டபம் தான் அதுக்கு காரணம். அந்த மண்டபத்துக்குள்ள போறவங்க யாரும் திரும்பி வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மக்களோட நம்பிக்கை. அதனால யாரும் அந்த காட்டு பக்கம் எட்டி கூட பார்க்க மாட்டாங்க. அந்த ஊர்ல ராமுங்கிற ஒரு பையன் இருந்தான். அவன் ரொம்ப குறும்புக்கார பையன். அந்த பையன் அந்த மாளிகையில என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறதுக்காக ஒரு நாள் அந்த காட்டுக்குள்ள போனா அங்க இருக்கிற மாளிகையும் கண்டுபிடிச்சு உள்ள போயிட்டான். உள்ள போன உடனே அங்க ஒரு சத்தம் பயங்கரமா இடி முழக்கமா கேட்டுச்சு. எவ்வளோ தைரியம் இருந்தா என் மாளிகைக்குள்ள நீ வருவ? இங்க இருந்து வெளியே போகும்னா நான் கேக்குற 5 கேள்விகளுக்கு நீ பதில் சொல்லணும். கரெக்டா பதில் சொல்லிட்டா உனக்கு நிறைய பொண்ணும் பொருளும் தருவேன். அப்படி இல்லையா நீ உன் வாழ்நாள் ஃபுல்லா இங்கேயே சிறைப்பட்டு சாகணும் அப்படிங்கிற மாதிரி அந்த குரல் சொல்லுச்சு. ராமுவும் பயப்படாம கேளுங்க அப்படின்ன மாதிரி சொன்னான். உடனே அந்த குரல் வந்துட்டு கேள்விகளை கேட்க ஆரம்பிச்சுது. நான் காலையில் வந்தால் நீ என்னை தூக்கி எறிவாய், இரவில் வந்தால் நீ என்னை தேடி பிடிப்பாய், நான் யார் அப்படின்னு கேட்டுச்சு. ராமு யோசிச்சு கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டான். அடுத்த கொஸ்டின் என்னன்னா, உயிரற்ற ஒருவன் உயிருள்ள ஒருவனை தூக்கி சுமக்கிறான், அவன் யார் அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கும் ராமு கரெக்டா பதில் சொல்லிட்டான். அச்சு இல்லாத சக்கரம், அழகு காட்டும் சக்கரம், அது என்ன? அதுக்கும் ராமு கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டான். முழு வீடும் அவளுக்கு மேடை, சுழன்று சுழன்று ஆடுவாள், ஓய்வு நேரம் வந்தால் மட்டும் கதவுக்கு பின்னால் சாய்வாள், அவள் யார்? அதுக்கும் ஆன்சர் பண்ணிட்டான் கரெக்டா. அடுத்த கடைசி கொஸ்டின், இதுக்கும் நீ சரியா ஆன்சர் பண்ணிட்டன்னா உனக்கு பொண்ணும் பொருளும் கிடைச்சு நீ ராஜா மாதிரி வெளியே போவ அப்படின்னு அந்த குரல் சொல்லுச்சு. இப்ப என்ன கொஸ்டின்னா, அடித்து நொறுக்கி அனலில் போட்டால் ஆவியாக தோன்றி அழகாய் மணக்கும், அது என்ன அப்படின்னு கேட்டதுல அதுக்கும் சரியா ராமு ஆன்சர் பண்ணிட்டான். அந்த குரல் ரொம்ப சந்தோஷப்பட்டு அவனுக்கு தேவையான பொண்ணும் பொருளும் கொடுத்து அவனை ஊருக்கு அனுப்பி வச்சது. இந்த கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் ஆன்சர் உங்களுக்கு தெரியுமா? தெரியாதவங்க டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணுங்க. தேங்க்யூ.